திருமந்திரம். மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தானற் சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே. விளக்கம். 5 தலங்களை கொண்ட நம் சதாசிவன் நம்முடைய 5 விதமான அழுக்குகளையும் நீக்கி அருள்கிறான். சிற்றம்பலத்தில் ஆடும் அந்த நந்தி பெருமான் நம் மனம் வெளியே வேண்டாதவற்றை நோக்கி செல்லாதவாறு காக்கிறான். நம் உள்ளே உயிரின் உயிராய் எழுந்தருளி நம் பக்குவம் அறிந்து அருள் செய்கிறான். மலங்கள் 5ஆம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தான சதாசிவமான புலங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே. திருமந்திரம். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே. விளக்கம். ஒருவன் ஆழம் தெரியாமல் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதைப் போல நம்முடைய அறிவு ஐம்புலன்களில் சிக்கிக்கொண்டு மயங்கி நிற்கிறது. நம்முடைய குருநாதனான சிவபெருமான் நமக்கு தெளிவான வழி காட்டுவான். அப்போது நம்முடைய சிற்றறிவு பேரறிவுடன் சென்று கலந்தது போல் ஆகும். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே. திருமந்திரம். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. விளக்கம். நம்முடைய செயல்களில் தீவினைகள் நிறைய கலந்துள்ளன. பசும்பாலில் கலந்துள்ள நீரை பிரிக்கும் அன்னப்பறவையைப் போல நம் சிவபெருமான் கனகசபையில் தன்னுடைய ஒப்பில்லாத நடனத்தினால் நம்முடைய தீய வினைகளை பிரித்து விடுகிறான். நம்முடைய பிறப்புகளுக்கு காரணமான தீய வினைகள் தீயில் வறுக்கப்பட்ட வித்துக்களாகி விடுகின்றன. வறுக்கப்பட்ட வித்துக்கள் முளைக்காது. அதுபோல நமக்கு மறுபிறவி என்பது இராது. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம் தீமேவு பல் கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. திருமந்திரம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே. விளக்கம். பிறவிகளுக்கு காரணமான தீவினைகள் அழிய பெற்றவர்கள் மேலான நிலையை அடைந்து சுத்தமான ஆன்மா ஆவார்கள். அந்த சிவயோகியர்கள் புலன்களும் உயிரும் ஒன்றாக உள்ள உடல் கொண்டிருந்தாலும் புலன்களின் வழியில் மனம் செல்லாது இருப்பார்கள். அதாவது உடலுடன் இருக்கும் போதே செத்தவரை போல இருப்பார்கள். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே. திருமந்திரம். சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத்து உள்புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. விளக்கம். சிவயோகத்தை விரும்புவோர் இறைவன் அறிவு பொருள் என்பதையும் இந்த உலகம் அறிவற்ற பொருள் என்பதையும் விவேகத்தால் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை அளிக்கும் வழிகளில் செல்லாமல் தவயோகம் செய்து வந்தால் சிவ ஒளியை உள்ளே உணரலாம். அந்த நந்தி பெருமான் தன்னுடைய வீட்டை நாம் அடையும்படியாக புதுமையான யோகத்தை நமக்கு அளித்தான். அந்த யோக வழியில் சென்று நாம் வீடு பேறு அடையலாம். சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத்து உள்பொக்கு தன்னளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோகம் நந்தி நமக்களித்தானே.